மனதை நாம் அடக்க முடியாது, அது தானாகத்தான் அடங்கும். அது அடங்கினால் எல்லாமே கிடைத்துவிடும். இப்ப பிரச்சனையே மனதினால தான். மனம் காணாமல் போகல, நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் அடங்கி நிற்கும், உங்களுக்கு அடங்கி நிற்கும். அது ஒன்றும் உங்களை நோண்டாது. இப்ப உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும், கோடானு கோடி மக்களும், மனம்தான் அவங்களுக்கு முதலாளியாக உட்கார்ந்து கொண்டு இருக்குது. அவங்க ஒரு மனதில் அடமானமாக இருந்து வேலைக்காரனாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ மனம் எப்பொழுது முதலாளியாக இருந்து அது உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதோ இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட். இப்போ மனதுக்குள்ள போய் சிக்கிட்டோம். இப்போ அவன் தான் ராஜா, அவன் வச்சதுதான் சட்டம். அவன் நம்மளை போட்டு கொல்லுன்னா நம்ம சாவுறோம். கோபம் வரும்னா அவன் தான் நினைப்பான், அவன் கோபத்தை உருவாக்குவான், பயத்தை உருவாக்குவான், வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், நெகட்டிவ், எல்லா விதமான உங்களுக்கு அழிவுக்குரிய அத்தனை விஷயங்களையும் உருவாக்குறதே இந்த மனம்தான். இந்த மனமும் அகங்காரமும் சேர்ந்துதான் விளையாடி கொண்டு இருக்குது. இப்போ வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமுமே அதுதான். ஏன்னால் மனம் என்ற ஒரு விஷயம் என்னை கட்டுப்படுத்துகிறது. அது கூட என்னை நான் ஒப்பிட்டு அதோட ஐடென்டிஃபை ஆயிட்டேன். மனமும் நானும் ஒன்றாக கலந்து விட்டு நான் தான் மனம் என்று நீங்க நினைக்க தொடங்கிட்டீங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மனம் அடங்கினால், அதுவாக அடங்கி விட்டால், இப்போ அது உங்களுக்கு வேலைக்காரனாக மாறிவிட்டது. இது ஒரு மாபெரும் சக்தி. மனம்ங்கிறது ஒரு அற்புதமான சக்தி. ஆனா அது நீங்க சொல்றது தான் அது கேட்கணும், அது சொல்றது நீங்க கேட்கக்கூடாது. அந்த நிலை வந்து விட்டால் இப்போ விழிப்புணர்வு வந்து விட்டது என்ற அர்த்தம். இப்பதான் நீங்க விழிப்பாயிருக்கிறீங்க. அப்போ மனம் வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டீங்க. இப்ப அது அடங்கி நிற்கிறது. அது உங்க முன்னாடி நின்று, பாஸ் நீங்க சொல்லுங்க பாஸ், இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். இப்போ நீங்க அவன் மேல அவனை ஏதாவது பண்ணணும்னு நீங்க சொன்னா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அடங்கி உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கும். இதுதான் அற்புதமான ஒரு நிலை. இதுதான் நீங்க இதுக்கு பேரு தான் புத்தா என்று நாங்க சொல்வோம்.